ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஹாரன் யூனிட் இருக்குது இல்லைங்களா, சவுண்ட் சர்வீஸ். அந்த யூனிட்டில் காயில் போயிடுச்சுன்னா அது எப்படி கட்டணும், அதை கட்டுறதுனா காயில் எடுத்து போட்டு உடனே காயில் சால்ரிங் பண்ணி தின்னுறது எல்லாருக்கும் தெரியும், அது ஈஸியாக சொல்லிவிடுவீங்க. ஆனால் அதில் எவ்வளோ நுணுக்கமான வேலை இருக்குது, அதை எப்படி கற்றுக்கணும். நிறைய பேருக்கு ஈஸியாக தான் இருக்கும், வெளியேந்து பார்த்தா அதுக்கு அந்த காயில் கட்டி பார்த்தா தான் தெரியும், ஏகப்பட்ட ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஒரு சக்ஸஸான ஒரு காயில் எப்படி கட்டுறது, அதை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு 20 நிமிஷம் டுட்டோரியல் மாதிரி, அது புதிய சவுண்ட் சர்வீஸ் வச்சுருக்க நண்பர்கள் இதை பார்த்து கற்றுக்கோங்க. அவர் எக்ஸ்பீரியன்ஸான ஆள் சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க, கேட்டாக்கா உங்களுக்கு நல்லது. அது என்ன அதில் ஒர்த்து இல்லையான்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி வாங்க வீடியோ கொடுங்க. பேப்பர் டெம்பர் எடுத்தாங்களே, அது எங்களுக்கு பொருளாதாரம் இருக்கிறதுனால நான் ஒரு எளிமையான கம்பெனி வாங்கி இந்த பேப்பரை இதில் நான் மாற்ற போகிறேன். சரி ஓகே. இது என்ன கம்பெனி? அகுஜா யூனிட் 40 வாட். 40 வாட்ஸா? ஆமாம். என்ன ஆச்சு இதுக்கு? பேப்பர் நான் போயிடுச்சு. உடம்பு சரியா? வருஷம் ஆயிடுச்சு. இந்த பாருங்க, அது ஏட்டுன்னு ஒன்று போட்டேன். பேப்பர் நல்லா இருக்குது, ஆனால் இல்லை அதை எடுத்துகிட்டு வேறு போட்டேன், ஒர்க் ஆகலை. இது அகுஜா கம்பெனி காயில்? இல்லை எவ்வளோ லோக்கல் கம்பெனி இருக்குது, ஏ டு செட்டு. பாருங்க, சால்ட்ரிங் சாப்பிட்டு கிடையாது, சால்ட்ரிங் சாப்பிட்டு ஒர்க் கண்டினியூட்டிங்க கட்டு. இப்போ சட்டைக்கு தெரியுதுங்களா, தெரியுதுங்களா? அந்த சாப்பிட்டு கண்மை இமையை விட அதோட நைஸு. இது பாருங்க, இது அழிச்சா போயிடும், ஆனால் கட்டாயிருக்கு. எங்கேயோ ஒரு கண்டினியூட்டி ஒரு கம்பியை விட்டா இது ஒர்க் ஆகலை. இப்போ நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இது ஒரு சிவனா, இதை நான் வேறு பேப்பர் டிமோ பண்ண போகிறேன். இது பாருங்க, அந்த கம்பெனி யாரும் கொடுத்துக்கலாம். எந்த கம்பெனி? ரெண்டு கம்பெனியும் வந்து நான் போட்டு தான் பார்ப்போம். எங்களுக்கு லோ பட்ஜெட் தான். அர்ஜென்ட்டுக்கு என்ன பண்ணுறது? எங்களுக்கு பட்ஜெட்டுங்க, எங்களுக்கு கோயிலில் வருமானம் கிடையாது. லோ பட்ஜெட்டுக்கு இந்த பேப்பர் பற்ற வச்சு ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா எங்களுக்கு இது போதும். மழை காற்று எவ்வளோ தங்கச்சி. இப்போ இந்த கம்பெனி நான் 10 வைக்க போகிறேன். ஆனால் இதில் என்ன ஒன்று மாட்டேன்னா, அவன் கம்பெனியாக இருந்தது என் பிளேடு தான் போடணும். அதோட இது வச்சுங்க. இது ஏங்க தெரியுதா, கோடிங் தெரியுதா, ஃபீமேல் தெரியுதா, இது கோடிங் தரங்க. இது இதை பாருங்க, இதை பாருங்க, இது டபுள் லேயரு. இதெல்லாம் அது போடும், அதெல்லாம் இது போடும். எது டபுள் லேயரு? இதை பாருங்கள், கோடிங் பாருங்கள். ஆமாம் தெரியுதா, நல்லா. ஆமாம் தெரியுதா, பேப்பராக இருக்கும், இந்த பக்கம் தான் காயிலாக இருக்கும். இதை பாருங்கள். ஏன் அந்த மாதிரி இதை கொடுக்குறாங்க? இது 2 in 1. நான் என் தம்பி வந்து செய்வான். பரவாயில்லையே, புரியுது இல்லையா? பாருங்க, இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. சம்சாரிக்கெல்லாம் பார்த்துக்கணும். ஆமாம், இது என்ன கம்பெனி நான் பேர் சொல்ல விரும்பல. புரியுதுங்களா இல்லையா? இதெல்லாம் அது வேலை செய்யும், அதெல்லாம் இது வேலை செய்யும். இதில் 2 லிங்க் உண்டு. புரியுது. இந்த அவுட்டர் காயிலும் இந்த இன்னர் காயிலும் 2மே லிங்க் உண்டு. இதெல்லாம் அது வேலை செய்யும், இதெல்லாம் இது வேலை செய்யும். இவ்வளோ நாள் நான் இருக்கிறேன், நானும் தான் கட்டியிருக்கிறேன், எனக்கு தெரியாது இந்த விஷயம். கொடுத்துதான் பாருங்கள். நானும் கண்மூடி இது பண்ணலை. யார் மிளகா அரைக்கிறதுங்களா அந்த காய்ச்சலாம் போட்டு போங்க சொல்லிட்டு கண்மூடி இது பண்ணலை. சரி நான் அது மாதிரிலாம் ஏமாந்தாரு வேணாம் சொல்கிறேன், பார்த்துங்க. எனக்கு போட்டு 2 இருந்தோம். இது வருங்க, இந்த காயில் கொடுத்துறோம், இந்த காயில் கொடுத்துறோம், தரமாக கொடுத்துறோம். புது கம்பெனி ஒன்று வந்துக்குது, இதை நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இது பாருங்க, இந்த கம்பெனிக்கு இந்த பேப்பர் நான் டெமோ பண்ணுறேன். அகுஜாவுக்கு இந்த கம்பெனி நான் டெமோ பண்ணுறேன். 2 கம்பெனி கொடுத்துருக்காங்க, அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்க. இதை நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இது தரமாக இருக்கும், ஒரு நம்பிக்கை. பார்க்கலாம். சரி, சாலரிங்க இதோ இருக்குங்க ஐயா, எங்களை அனைத்துமே வச்சுக்கிறேன். இது எல்லாமே அட்வான்ஸ் பொருள் தான் இருக்கும். இது எல்லாமே அட்வான்ஸ் பொருள் தான் வச்சுருக்கேன். வேணா பண்ணுப்பா. அத்தொல்லி எப்படி வரவில்லை, வரத்தொல்லி போடாச்சு. சொல்லிட்டோம் 250 டெம்பரேச்சர் ஏறணும். அது வாட்ஸே 250 இருக்காது. வாட்ஸ் டெம்பரேச்சர், ஹீட் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. நான் வாட்ஸ் சொல்லலை, வாட்ஸ் கண்டு போகிறது வேறு. இதோடைய டெம்பரேச்சர்னு ஒன்று இருக்குது. டெம்பரேச்சர் புரியுது. என்ன சூடு அவ்வளோ வச்சுக்கேன். இந்த பெஸ்ட்லேயும் ஒரு விதங்குது. நீ தரமான பெஸ்ட் வச்சுருந்தா மெல்ட் ஆகாது, ஈயம் ஒட்டாது. இதோ பாருங்க, சும்மா பேஸ்ட் சொல்லி கீழ்ச்சி வாரியாக்கி இதோ பாருங்க,
நான் தேவைப்பட்ட மாதிரி கொடுத்துக்கலாம் பாருங்க. இது கிரிசா பேசுறேன்னு எனக்கு தெரியல. நல்லா இல்லையா? நான் இல்லை சரியில்லை, அதனால நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. எதுனா கம்பெனி அது கம்பெனிலாம் பார்க்காதீங்க. நான் பண்ணுறது வந்து வேறு கம்பெனி. ஆனால் இந்த கம்பெனிலாம் எனக்கு புதுசு. நான் சென்னையிலேருந்து இங்கே லோக்கல் கிடைக்குது, இதாக கிடைக்குது. இந்த கம்பெனி பரவாயில்ல, மெல்ட் ஆகுது. அதுக்காக கம்பெனி வேலை போடாதீங்க. வேணாம் வேண்டாம் கம்பெனி போகல. நம்ம கம்பெனி வேலை போடாதீங்க, வேணாம். இதெல்லாம் சும்மா இது தேலை பாட்டில் மாதிரி நீங்கள் 2 ரூபா தேலை மாதிரி 2 ரூபாய்க்கு அம்மதான் தருவேண்ணா. நல்லா யோசனை பண்ணணும். 2 ரூபாய்க்கு அம்மதான் தருவேண்ணா. இதையும் வைக்கிறேன், இதையும் வைக்கிறேன் பாருங்கள். வச்ச உடனே புகை வரும் பாருங்கள், சாம்பிராணி புகை மாதிரி. இந்த கண்டிஷன் ஆகுது, இந்த கண்டிஷன் ஆகுது பாருங்கள். இது எது ஒரிஜினல் பேஸ்ட்டு இந்த பாருங்க. ஐயம் நான் இந்த ஈலாம் வாங்க மாட்டேன் என் ஃபீல்டில். நான்லாம் ரோலிங் தான், நான் ரோலிங் தான் வாங்குவேன். இந்த பேஸ்ட்லாம் எமர்ஜென்சி வாங்குவேன். இது ஐயா லெட்டுன்னு வாங்க, லெட்டு எமர்ஜென்சிக்கு வாங்குவேன். இவருக்கு மட்டும் தெரியும். இவருக்கு மட்டும் தெரியும் பாருங்க. இங்கே போயிட்டு அதை கொண்டுமே இல்லை கிரிஸு இதெல்லாம் கூட போச்சு. நாங்கள் தொழில் தெரியும் எங்களுக்கு. ஒரு தொழில் செய்யும் போது இதை பாருங்க. நீ பாரு லைவாக டெஸ்ட் இதை பாருங்க. வை முதல்ல கிட்ட வை பாருங்க பாருங்க. போதா? ஓகே. இதில் பாருங்க அழிஞ்சு போச்சு. என் சாரியாக போய் போச்சு. ஆவா அப்படின்னா எது ஒரிஜினல் போயிட்டு இது ஒரிஜினல் கொடுத்தேன் கொஞ்சம். இந்த பாருங்க அடுத்த சாலரி டச் பண்ணுறேன், அதை வச்சு வைக்கிறேன். சுத்தமாக பிடிக்காது. இது வந்து அந்த இதுவே கிடையாது பாருங்க. 10 நிமிஷம் நம்ம சாலரிலாம் வந்து ரொம்ப நேரம் டைம் எடுக்கல, செம பாஸ்ட்டு. இது எடுக்க முன்னாடியே பிசு இல்லாமல் சைடில் போகக்கூடாதுங்க. இது ப்ளஸ் மைனஸ் ஒன்று இருக்குது. அதெல்லாம் செட்டுக்காரங்க நிறைய பேர் ஹேண்டில் பண்ண மாட்டேங்க. இப்போ இது ரிமூவ் பண்ணுறோம் இந்த பேப்பரை பாருங்க. இப்படி மெல்ட் ஆகுது பாருங்க. அது எதனா ஒரு டெஸ்ட் வச்சு எடு, தூக்கி பிடிச்ச மாதிரி. எனக்கு தெரியும், இந்த மெட்டீரியலை பார்க்கும்போதே எனக்கு தெரியும். பாருங்க அது எடுத்து போட்டேன். ஆனால் பேப்பர் புதுசாக இருக்கும், நல்லா பாருங்கள். அது என்ன பல்ட்டாக்குதுங்க. ஆனால் சொன்னாங்க உள்ள டயர் கிடையாது. நம்ம அருமை நண்பர்களே, ஆடியோ செட் ஓட்டு நண்பர்களே, நன்றாக தட்டிங்க. சைடில் பாடி ஷாட் இருக்காது. ப்ளஸ் மைனஸ் போடும்போது பாடி ஷாட்டும் ஆகணும். பழைய லெட்டு இருந்தால் எடுத்துருங்க வெளியே. ஆனால் இந்த வேலைலாம் பல வருஷமாக செஞ்சுருப்பேன் ஐயா. எனக்கெல்லாம் வந்து நான் எவ்வளோ பண்ணிக்கிறேன்னு எனக்கு தெரியாது ஐயா. கற்றுக்காதவர்கள் கற்றுக்க வேண்டிய. ஐயோ எங்கள் அப்பா வயசாகிடுச்சு, இருண்டு பற்ற தெரியாது, எங்கள் அப்பா பொருள்லாம் விட்டு போட்டார், அந்த அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பார், பையனுக்கு பொருள் கற்றுக்கிட்டா போட்டுருப்பார். இந்த பாருங்க இதெல்லாம் இப்படிலாம் கற்றுக்கணும் பாருங்க. அது இன்னொன்று ஒன்று அமைக்க எடுப்பாங்க. அது ஒரு ரிப்பன் இருக்குதுங்க. ரிப்பன் அது பேர் ரிப்பன். வாங்கி வச்சுருந்தா இருக்கணும். இதை வச்சு எடுத்தால் நீங்கள் கிக்கே எடுத்தாலும் அவசியம் கிடையாது. அந்த ரிப்பன் வச்சுன்னா ரிப்பனில் ஏறிக்கும். இப்போ பாருங்கள் கிளியர் ஆகிட்டா. பாடி ஷாட்டு கிடையாது, பாடி ஷாட்டு தான் பார்க்கணும். பாடி ஷாட் தான் மெயின். இது பெருசு கிடையாது. டெஸ்ட் வச்சு ஒரு ஒயிட் வாங்கிக்கணுமா? ஒரு இது எடுத்துணும். இந்த பாருங்க அடுத்து இன்னொரு டைமாக காட்டுறோம் பாருங்கள். நண்பர்களே, ஹலோ, எல்லா செட்டுக்காரும் தொழில் கற்றுக்குனீங்க. நீங்களே நமக்கு நாமேன்ற மாதிரி நீங்கள் கற்றுக்கினீங்களே. இது பாருங்க நல்லா பார்த்துங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பாருங்க. அதுக்கு முன்னே மற்ற மருந்து போட்டால் கூட சென்டர் ஒதுங்கிடும். இப்போ கீழே மேலேருந்து கழிந்து ஊந்து போனாலும் சென்டர் ஒதுங்காது. இப்போ புது டெக்னாலஜியில் கொடுத்துக்கலாம் பாருங்க. இப்போ நீ என்ன பண்ணோம், இதில் பாட ஒரு சில டெஸ்ட்டுகள் படியும். இந்த பாருங்க உங்கள் இச்சை ஏன் பிளேடு போட்டு தீர்த்துனா நான் அப்படி தான் தீர்த்து அதுக்கு முன்னே. இந்த பாருங்க இதை சுத்தம் பண்ணுறது உள்காடி. அந்த பொருள் ஏங்க நம்ம வீட்டு பாத்திரம் துருப்பிடிச்சு போகுது, கழுவிலையா உள்ள ஒரு பொருள் இருந்தது எடுத்துட்டோம். இதில் பாருங்கள் எவ்வளோ அழுக்குது பாருங்க. இதுதான் இதுதான் அதான் ஷார்ட் ஆனது.
ஷார்ட் ஆகும், கறி பிடிக்கும். இப்போ டபுளாக போடுங்க. அடுத்த ரவுண்டு நல்லா மடித்து அட்டை ஈரம் படி கொடு தண்ணியில் போடணும். இங்கே பாருங்கள் ரைட்டா. இப்போ என்ன பண்ணோம், இதை வச்சாச்சு. இப்போ புது பேப்பர் பொறுத்து போகிறேன். பாருங்க, இந்த இன்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நண்பர்களே இந்த சாலையும் செக் பண்ணிக்கோங்க. பாருங்க, கொஞ்சம் லட்டு ஏற்றுங்க. இந்த முனை ரெண்டும் லேசாக கொஞ்சம் லட்டு ஏற்றிக்குங்க. அடுத்த லட்டு பிடிக்கும் போது எளிமையாக டச்சாகும். எங்களால் அது இல்லை இதெல்லாம் சொல்லக்கூடாது. தவறுங்க, முனை கிளியர் ஆகிட்டா. அடுத்து இந்த பேஷண்ட் அவசரப்பட்டு கவர் ஐயோ ரொம்ப கிட்ட கட் பண்ணக்கூடாது. வளைச்சி விட்டணும். இது வளைச்சி சரி ரைட்டு. ஓகே பரவாயில்ல. ஒரு கம்பெனியான ஒரு மாதிரி இது என்ன பீஸ் இருக்குது? இதுதான் இது பீஸ் பாருங்க. அது என் கண்ணுக்கு அப்படி தெரியும். ஓடிங்க அதான் சொன்னேன். ஓ இந்த சாலை வந்து எடுத்துருக்கணும். காரே வந்து 800 காரை ஓட்டி தந்தேன். நேற்றுனா அந்த காரில் பால்ட்டேன். அது தெரியல, வண்டி வரல. சஞ்சய் கேடு மாங்காயை போட்டு ஃபஸ்ட்டு ஓகே டன். பிளாஸ்டிக் பீஸ் உடு கட் ஆகுது. இப்போ இது வெளியில் அங்கே எடுத்துக்கிட்டது. பாடி ஸ்டார்ட் ஆகக்கூடாது இல்லையா? நான் அந்த மிஸ்யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி இது ஒன்றும் ஒரு பெரிய கிணம் கிடையாது. இப்போ விட்டு மேலே விட்டுட்டு போகக்கூடாது. ஓகே மேலே இருந்தால் போகாது, இடையே தாங்க. இது பாருங்க, அதுக்கு முன்னே பழைய மாடல் யூனிட்லாம் வந்து ஒரு ஸ்டெப் கொடுப்பாங்க. அந்த ஸ்டெப்பில் மாட்டினா தான் அந்த ஸ்டெப்பில் லாக் ஆகும். ஆனால் இந்த வீட்டை பொறுத்த மட்டும் அது எதுவுமே இது பாருங்க, அப்படியே அருமையாக வச்சுன்னா ஸ்டெப்ஸே கிடையாது. அப்படியே ஒரு வாயினி கணக்கு. ஆமாம், அப்படியே அருமையாக எந்த ஹோல்ஸ் கண்டுபிடிச்சிக்கணும். ஆமாம், டெஸ்ட் வச்சு இதோ பாருங்க கரெக்டாக வந்துடும். ஹலோ ஒரு பேட்டரி கொடுப்பா. ஹலோ ஒரு பேட்டரி எடுத்தான். உங்களை 9 வோல்ட் பேட்டரி பாய்ச்சிக்குதுடா. இல்லை புதுசுக்குது தரேன். சரி சரி ஓகே. கைட்டியாக தான் வச்சுக்கிறேன், அதிலே தான் வச்சுக்கிறாங்க. இது கையில் கட்டினாலும் ஃபுல் டைட் பண்ணாலும் ஒன்று எடுக்காது. அது பேலன்ஸ் பார்க்கணும். டப் டப்னு பேச வரவங்க கொடு வாடா. ப்ளஸ் மைனஸ். பேட்டரி பவர் கம்மி. இப்போ கண்டினியூட்டி ஓகே பாஸு. இப்போ நான் அடுத்து வந்து என்ன பண்ணணும்னா ஒரு
ஃபைனல் டெஸ்ட் பாருங்க. நைஸ் மாறிச்சிங்களா? நைஸ் மாறிச்சிங்களா? இப்போ இதில் நமக்கு லூஸ் கண்டிட்டு இருந்தால் காட்டுறது. இப்போ நமக்கு ப்ரோக்ராமு பாஸ் பாருங்க. இந்த பேப்பர் வந்து புதுசாக தான் இருக்கும். நல்லா பாருங்கள். இதில் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்றது உங்களாலே கண்டுபிடிக்க என்னாலே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் முடியாது. புது பேப்பர் அது போன மாதிரி தெரியாது. இதெல்லாம் வந்து ஐசி, இந்த டயப்ராமு இதெல்லாம் நோ கேரண்டி. வாங்கி பண்ணி நோ ரிட்டர்ன். நான் செக் பண்ணி கொடுக்க மாட்டேன். உனக்கு பாஸ் ஆனால் பாஸு, இல்லைன்னா இல்லை. அவ்வளோதான் ஐயா என்னுடைய வியாபாரம். இங்கே வாங்கினேன். இது சிவன் பக்தரோட கோயில். இந்த பாஸு நல்லா பார்த்துக்குங்க. இது பாருங்க, இன்னொரு செக் பண்ணி காட்டுற பாருங்க. அவர் சிவன் வந்து சக்தி உள்ளவர். இது பாரு, உயிருண்டாரா? நாளைக்கு வருகின்ற 12ஆம் தேதி சிவன் பிரசாசங்குது. அனைவரும் வாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிவன் ஆலயத்தில் வாங்க. அனைவருக்கும் பிரசாதம் உண்டு, அன்னதானம் உண்டு, எல்லாம் உண்டு. எனக்கு இது பண்ண கிடையாது. நான் டபுள் வேலையாகி போச்சு. அதெல்லாம் இல்லை, இதுமாரி தப்பு நிறைய பேர் செய்வாங்கல்ல. ஒரு கவனம் அப்படி இல்லை, ஒரு சீனியராக இருந்து நம்மளுக்கே அந்த கவனக்குறைவு வருது இல்லை. பார்க்கும்போது நம்ம ஞாபகம் வரும். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ப்ராப்ளம். என்னடா ஐயா இவ்வளோ தூரம் வச்சு இப்படி பண்ணிட்டாருன்னு போச்சுக்கிறீங்க. இந்த சின்ன ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளமாக இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். பட்டுன்னு கண்டுபிடிக்க முடியாது. யாரெல்லாம் கண்டுபிடிச்சிங்கன்றத வீடியோ லாஸ்ட்டாக சொல்லுங்கள், என்ன ப்ராப்ளம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. சொல்கிறேங்க, தப்பு நானே சொல்கிறேன். தப்பு ஒன்று பண்ணியிருக்கோம். அது என்ன தப்பு பண்ணியிருக்கோம்? சௌந்தர்யக்காரர் தான் தெரியும் இது விளக்கம். என்ன தப்புன்றது இப்போ தெரியுது. இந்த பீஸ் உள்ள இந்த கப்பை விட்டுடுங்க. வேற ஒன்றும் இல்லை. எதுக்கு அது அந்த பேலன்ஸ், அது வந்து அடைக்கக்கூடிய தன்மை உண்டு. உள்ள பேலன்ஸ் கொஞ்சம் போகுது இல்லை, இறங்காத பேலன்ஸ் பண்ணுறது. பிச்சுக்கிச்சுன்னா போச்சு. ஒரு பக்கம் மட்டும் தான் ஓப்பன் பண்ணியா? ஒரு சைட் பண்ணால் போதும். பிடிச்சபடியா? ஓகே, பாஸ். அருமையாக குழந்த மாதிரி வருது. இந்த ப்ராசஸ்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அவ்வளோதான்.